தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தின் முதல் பாடலை நாம் ரசிப்போம். ததா பாலரூபாபி விக்னாதி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாண மூர்த்திகி என்பதாக பாடல் அமைந்துள்ளது. முதலில் நாம் பாடலுக்கான பதவுரையை சிந்திப்போம். சதா பாலரூபா அபி, எப்பொழுதும் குழந்தையாக இருந்த போதிலும், விக்னாத்ரி ஹந்த்ரி, தடைகளாகிய மலையை அழிப்பவரும், மகாதந்தி வக்த்ரா அப்பி பஞ்சாஸ்ய மான்யா, பெரிய கொம்புடன் கூடிய யானை முகத்தோனாக இருந்த போதிலும் சிங்க கூட்டங்களால் போற்றப்படுபவராகவும், விதீந்திராதி மிருக்யா, பிரம்மதேவன் இந்திரன் முதலான தேவர்களால் தேடப்படுபவராகவும் விளங்கக்கூடிய கணேஷாபிதா காப்பி கல்யாண மூர்த்திகி மே ஸ்ரீயம் விதத்தாம், கணேசன் என்ற பெயருடைய அளவற்ற மகிமையோடு கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வடிவம் எனக்கு நன்மையை மங்களத்தை அருளட்டும், அறிவு செல்வத்தையும் அருள் செல்வத்தையும் அருளட்டும். தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான பொழிப்புரையை காண்போம். எப்பொழுதும் குழந்தையாக இருந்த போதிலும் தடைகளாகிய மலையை அழிப்பவராகவும், பெரிய கொம்புடன் கூடிய யானை முகத்தோனாக இருந்த போதிலும் சிங்க கூட்டங்களால் போற்றப்படுபவராகவும், பிரம்மதேவன் இந்திரன் முதலான தேவர்களால் தேடப்படுபவராகவும் விளங்கக்கூடிய கணேசன் என்ற பெயருடைய அளவற்ற மகிமையோடு கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வடிவம் எனக்கு நன்மையையும் மங்களத்தையும் அருளட்டும், அறிவு செல்வத்துடன் அருட்செல்வத்தையும் அருளட்டும் என்பதாக இதன் பொழிப்புரை அமைந்துள்ளது. முதல் பாடல் விநாயகர் துதியாக அமைந்துள்ளது. காப்புச்செய்யுள் என்று தமிழில் கூறுவது போல் சம்ஸ்கிருதத்தில் அமைந்திருப்பதற்கு மங்கள ஸ்லோகம் என்று பெயர். இறைவன் பொருள் சேர்ந்த புகழுக்கு உரியவன். விநாயகரின் பெருமையை கூறுகிறார் ஆதிசங்கரர். மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்று நாம் கூறுவோம். விநாயகரை பார்த்தால் குழந்தை போல் இருக்கிறார். குழந்தைகளுக்கும் அவரை கண்டால் மிகவும் பிடிக்கிறது. நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் மலைகள் போல் நிற்கின்றன. அச்சது பொடி செய்த அதிதீரா என்பதற்கு இணங்க மலை போன்று இருக்கும் நம் தடைகளை கஷ்டங்களை தூள் தூளாக்கி விடுகிறார். எப்படி இதை செய்கிறார் என்றால், தடைகள் உண்மையில் இல்லை, நாமாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அறிவை நமக்கு கொடுத்து நம் தடைகளை தவிடு பொடியாக்குகிறார். தடை போன்று காட்சியளித்தாலும் அது தடையல்ல, அது முன்னேற்றத்திற்கு படி என்பதை புரிய வைக்கிறார். விநாயகப் பெருமான் லௌகிக்கமாக பொருள் சம்பந்தமான தடைகளையும் நீக்குகிறார், அறிவை கொடுத்தும் நீக்குகிறார், முன்னேற விடாமல் தடுக்கும் தீய குணங்களை நீக்குகிறார். யானைக்கும் சிங்கத்துக்கும் எப்பொழுதும் பகை. ஆனால் எத்துறையிலும் சிங்கமாக பலம் பொருந்தியவராக விளங்குபவரும் விநாயகப் பெருமானைத்தான் பூஜிக்கின்றனர். பஞ்சாஸ்யம் என்றால் சிங்கம் என்று மற்றொரு பொருள். பஞ்சாஸ்யம் என்பது 5 தலைகளை உடைய சிவபெருமானை குறிக்கும். சிவபெருமானால் போற்றப்படுபவர் விநாயகப் பெருமான். ஆனை முகத்தோனாக இருந்தாலும் 5 முகத்தோனால் அன்புடன் போற்றி வழிபடப்பட்டவர். தேவ கணங்களின் அதிபதி கணபதி. கணேசன் என்ற பெயருடைய அந்த மங்களமூர்த்தி எனக்கு நன்மையை அருளட்டும் என்பது கருத்தாக அமைகிறது.
நாளைய நிகழ்வில் நாம் சுப்பிரமணிய புஜங்கத்தின் 2வது பாடல் குறித்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளிச் செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் முதல் பாடலான மங்கள ஸ்லோகத்தை, அதாவது கணபதி துதியையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.